அனைவருக்கும் மீண்டும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஆஹ் இங்க நிறைய பேருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். ஆஹ் எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்து அதில் பர்டிகுலராக ஜவஹர் சார் பற்றி சொல்லணும்னா, நாமெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்மகிட்ட மன்னிப்பு, அதாவது நாம் ஒருவருக்கு தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்குறோம். அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க சொல்றப்பா சொல்றோம். இது ஒரு வித சுயநலமா கூட இருக்கலாம். பட் அவர்கிட்ட நான் பேசும்பொழுது ஜவஹர் சார் சொன்னாரு, ஆஹ் இது மாதிரி அவர் நடந்து போகின்ற பொழுது வீதியில ஏதாவது ஒரு திருமண வரவேற்பு இல்ல ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக போறவங்க இருந்தால் அந்த இடத்துல நின்று இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமா வாழ்த்திட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி யாராவது ஒரு துக்க காரியம் நடந்தாக்க அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியும் மன தைரியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு வேண்டிட்டு போறாரு. இது ரொம்ப புதுமையா இருந்தது. நாம தனிப்பட்ட முறையில நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம யாருக்காவது பாதிப்பு கொடுத்திருந்தா அதற்கு மன்னிப்பு கேட்பதும் அவர்களிடத்தில் நாம மன்னிப்பு பெறுவதுங்கிறது நியாயமான ஒன்று. ஆனால் எந்த தொடர்புமே இல்லாத ஒருத்தர்கிட்ட அவங்க நல்லா இருக்கணும், அவங்க அவங்க அவங்களுடைய துக்கம் பாதிப்புலாம் ஏற்பட்டிருந்தா அவர்களுக்கு நல்ல மனநிலையும், அதாவது இந்த தைரியத்தை தாங்கக்கூடிய தைரியத்தை கொடுங்க அப்படின்னு ஜவஹர் சார் சொல்லியிருந்தாரு பேசும்பொழுது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க, பேசிக்லி அவரு ஒரு கட்சியை சார்ந்தவர், பர்டிகுலரா பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுபவர். இதுல நான் குறிப்பா சொல்றது என்னன்னா, கடவுள் இருக்குது இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி மனித நேயம் என்பதுதான் இந்த பூமியில் மனிதர்களாக வாழவும் இறைவனை நினைப்பதும் அதற்கான வழியை பின்பற்றி செல்வதற்குமான சிறந்த கருவி. இப்போ மனித நேயம்தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். உண்மையில் ஜவஹர் சார் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானது இருக்கு. கேள்விகள் நேற்று கேட்டது ஒவ்வொருத்தருடைய பதிலும் ரொம்ப முக்கியமா இருந்தது. இன்னைக்கு வழக்கம் போல ஒரு கேள்வி கேட்போம். உங்களுடைய கோபத்தை எப்படி நீங்க வெளிக்காட்டுவீங்க? சப்போஸ் சமாதானம் அடையணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேள்வி. அதுல என்னன்னா, வாஸ்து முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். வாஸ்துங்கிறது பியூர் சயின்ஸ். அது வேற சப்ஜெக்ட்ல நம்ம எடுப்போம். அதாவது நான் டெய்லி போடுற போஸ்ட் எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. நேற்றுக்கு போட்ட இந்த கிறிஸ்டல் பத்தி போட்டதுல வாஸ்து கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருந்தேன். அதுல முக்கியமா என்னன்னா, எல்லாமே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதுலதான் வாஸ்து பார்ப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டினுடைய மேலேயும் கீழேயும் இருக்கின்ற சக்தியை பொறுத்து ஒரு வீட்டினுடைய ஆற்றல் என்பது மாறுபடும் அப்படிங்கிறது ரியாலிட்டி சயின்ஸ், வாஸ்து சயின்ஸ். அப்படிதான் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருக்காரு. அது மாதிரி வாஸ்துல வீடு எப்போதுமே ரொம்ப கிளீனா இருக்கும். வீட்டுக்காரம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு முக்கிய காரணம் கணவனை விட மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. ஒரு வீடு என்பது எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கும். அடிப்படை கிளீனா இருக்கணும், நீட்னஸ். ஒரு வாஸ்து வந்திருக்காரு அதனால வாஸ்து என்பதற்கான ரெக்கமெண்டேஷன் பண்றேன். ரொம்ப பேர் வாஸ்து சரியான வாஸ்து சொல்பவர்கள் இருந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்க எடுக்கிறீங்க, டிசிஷன் எடுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும்னா சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% அது கரெக்டா இருக்கும். அதாவது அப்படிதான் ஒருத்தர் வாஸ்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்காரு. உடனே அந்த செவுத்துல டாப் பக்கத்துல ஒரு கிராக் இருந்து ஒரு கீரல் இருந்திருக்கு, வெடிப்பு. சுத்தனே அவர் சொன்னாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல உடலுடைய அமைப்பு மாதிரி வீட்டோட அமைப்பும் இருக்கும். அப்ப அந்த பகுதியில இருந்தா வீட்டுல கொஞ்சம் தலைவலி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. நம்ம டாக்டர் சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு எப்படி வாஸ்து இருக்கணும். ஒரு உடல்நிலை ரொம்ப வருஷத்துக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப பேருக்கு வருஷ கணக்குல உடம்பு சரியில்லாம இருக்குன்னா இலைப்பார், மணிப்பார், மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்லுவாங்க. இலை மணி, இலை தழை, செந்தூரம், பஷ்பம் அப்படின்னு அடுக்கா போட்டிருக்கு. கடைசி பாயிண்ட்ல வீட்டோட வாஸ்து பார்க்கணும் அப்படிம்பாங்க.
சப்போஸ் அந்த நோயாளி படுத்திருக்கக்கூடிய அறையும் அவர்கள் படுத்திருக்கக்கூடிய பொசிஷனும் அதை மாற்றும் பொழுது சில நேரங்களில் வாய்ப்பு இருக்குது. கடைசி பாயிண்டா வருவாங்க, அப்ப மாத்த சொல்லுவாங்க. சில நேரம் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இடமாத்தியா இருக்குன்னு சொல்றதுக்கு ரீசனா தான் வாஸ்துங்கிறது முக்கியமானது. ஆனால் யார் எப்படி சொல்றாங்கிறத பொறுத்தது. ஸோ ஒரு வாஸ்துக்காரர் வீட்டு வந்திருக்காரு, அந்த இடத்துல ஒரு கிராக் இருந்தது, அதை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த அம்மா கேட்டிருக்கு, ஆஹ் ஒரு வீட்டுல கிராக் இருக்கு, நம்ம வீட்டுல 2 கிராக் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணுவீங்கன்னா அவரு சொல்லிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராக் தானே இருக்கு. அந்த அம்மா சொல்லு, ஒரு கிராக் இங்க இருக்கு, வெளியில போயிருக்கு, இந்த கிராக்கை சரி பண்ணுவீங்க, அந்த கிராக்கை எப்படி சரி பண்ணுவீங்க? அவர் சொன்னா அது சரி பண்ண முடியாது. அப்படி எதுக்காக சொல்றேன்னா, ஒருத்தருடைய மனநிலை எப்படிலாம் பிரதிபலிக்கிறது இல்லை. ஒரு கேள்வி, உங்களுடைய கோபம், ஒருத்தருக்கு எல்லாருக்குமே கோபம் இயல்பா வரணும், கோபம் வராதவர்கள் மனிதர்கள் இல்லை. உங்களுடைய கோபத்தை நீங்கள் எப்படி வெளிக்காட்டுவீர்கள், எப்படி காட்டுவீங்க? சப்போஸ் உங்களுடைய கோபம் மறையணும் அப்படின்னா என்ன செய்தால் உங்களுடைய கோபம் மாறும் அப்படிங்கறத பத்தி யாராவது சொல்லுங்க புதுசா. சுகன்யா மேடம், ருக்மணி மேடம், இளங்கோவன் சார், ஜே இளங்கோவன். அவர் ஆக்சுவலி ஜே இளங்கோவன் வந்து டாக்டர், அக்குபஞ்சர் டாக்டர், வேலூரை சேர்ந்தவர். நம்முடைய நிகழ்ச்சி பார்த்த பிறகு அவர்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாமே அவரால் ஓரளவுக்கு பார்க்க முடியலன்னா டைரக்டா இங்கே தான் அனுப்புவார். ஒரு 7-8 பேஷண்ட் கிட்டத்தட்ட இங்கே அனுப்பியிருக்கிறாரு. ஸோ நாம எப்படி நம்முடைய இந்த கருத்து, ஒருவருடைய கருத்து மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தணும், ஒரு டாக்டர் வந்து இன்னொரு டாக்டர் சொல்லணும் கூட்டு பேசுகிறோமோ, அதே அவருடைய எண்ணம் உள்ளவர். ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரே மனநிலையில் உள்ள நல்லவர்கள் எல்லாமே ஒன்றாக சேருகின்றோம். அப்படிங்கும்போது இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளங்கோவன் சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்கு ஐயா, நன்றி ஐயா, நன்றி. உங்க திருமுகத்தை காட்டினா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், உண்மையும் கூட. நிச்சயமா ஐயா, நிச்சயமா ஐயா. இங்க கரண்ட் போயிட்டு இருக்குது. சரி சரி, அப்படியே பரவாயில்ல. நன்றி நன்றி. சரி சரி, உங்களோட கோபத்தை எப்படி வேணும், கோபத்தை அப்படியே கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கீங்க, அடுத்தது பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, நிகழ்ச்சியை தொடரும். சந்தோஷம், நன்றிங்க. வணக்கம். இன்னைக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் பார்ட் 2 இன்னைக்கு பார்க்க போறோம். பல வருடங்களுக்கு முன்பு டிசிஎஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ற ஒரு லேடி வந்தாங்க, யங் லேடி. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஓவர் ப்ளீடிங் போயிட்டு இருக்கு, மென்சஸ் வந்து கண்ட்ரோலுக்கே வரல, ப்ளீடிங் நிறைய போயிட்டு இருக்கு. அவங்க நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அலோபதி எடுத்தாங்க, ஹோமியோபதி எடுத்தாங்க, சித்தாவும் எடுத்தாங்க, ஆயுர்வேதம் எடுத்தாங்க, ஹோமியோபதி, அக்குபஞ்சர், எல்லா சிஸ்டமும் என்னென்ன சிஸ்டம் உண்டு எல்லாம் பார்த்துருக்கேன். அப்பயும் வந்து கண்ட்ரோலுக்கே வரல. கடைசியில் வந்து சர்ஜரி பண்ணணும், அதை வந்து யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், ஓவரிஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சினைப்பையும் கர்ப்பப்பையும் வெளில எடுக்கணும், அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்தாக்கணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ரூல் பண்ணிட்டாங்க. ரைட், ஓகே, நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எப்படியே கேள்விப்பட்டு நம்மகிட்ட வந்தாங்க. அது நல்ல நேரம் எப்போ அமையுமோ அப்போதான் இங்கே வர முடியும். வந்தாங்க, ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தாங்க, சொன்ன மாதிரி பண்ணோம். அப்போ கேள்வி கேட்கும் பொழுது, டயக்னைஸ் பண்ணும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க
ப்ளீடிங் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வரணும். ஒரு சிஸ்டத்துலேயும் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. பட் கட்டி இருக்கு, அது என்ன பண்ண முடியல. அதனால வந்து எண்டோமெட்ரியல் வால் வந்து திக்கா இருக்கு, ஓவரிஸ் பெருசா இருக்கு, கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, அதனால அது ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, கர்ப்பப்பை எடுத்துட்டா குழந்தை பெற்றுக்க முடியாது ஃபியூச்சர்ல, அது பிரச்சனையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து கிளியர் வாயின்ஸ்ல பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, மற்ற விஷயம்ஸ் எல்லாம் வேற, பட் கிளியர் வாயின்ஸ்ல வந்து ஆக்சுவலா உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி தெரியும். அந்த அம்மா வந்து ஹஸ்பண்டை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைவர்ஸ் பண்ண ஃபேமிலியில இருந்து, அந்த பழைய கணவன் கிட்ட இருந்து அப்பா, அந்த கணவனுடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் கிட்ட அந்த ஃபேமிலியில இருந்து எனர்ஜி ஒரு வருது. இன்விசிபிள் எனர்ஜி, எத்திரிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி வந்து அவங்க உடம்ப பாதிக்குது. அந்த உடம்பை பாதிக்கும் போது அது இந்த நோயாக உருவாகுது. எல்லா நோய்களுக்கும் ஒரு பின்னாடி காரணம் இருக்கு, எல்லா துன்பங்களுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றோம். அந்த காரணம் வந்து இவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணதுனால சம்பந்தப்பட்ட பழைய கணவன் மாமனார் மாமியாருக்கு எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி கட் பண்ணாத இவங்க என்ன கியூர் பண்ணாலும் சரி பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க சொன்னாங்க, எப்படி டாக்டர் இதெல்லாம் நீங்க கரெக்டா சொல்றீங்க, இது வந்து கிளியர் வாயின்ஸ்ல பார்த்து சொல்றோமா, ரிப்போர்ட் எல்லாம் தேவையில்லை, இது நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி இந்த 7 வகையான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் செட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் செட்னு சொல்றேன். நான் என்ன மருந்து கொடுத்தாலும், மருந்து நீங்க இது வரைக்கும் எல்லா டாக்டர்ஸையும் மருந்து சாப்பிட்டீங்க, இன்க்ளூடிங் சித்தா டாக்டர்ஸ் மருந்து சாப்பிட்டீங்க. எல்லா டாக்டர்ஸும் கொடுக்குற மாதிரி இதுவும் அப்படித்தான் இருக்கும், 10 போனா இருக்கும், குணமாகாது. இது சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபாலோ பண்ணாங்க. ப்ளீடிங் நின்னது, நார்மல் ஆச்சு, சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த கணவன் வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணாங்களோ அந்த கணவனோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் எல்லாத்தோட பெரிய ஆச்சரியமான விஷயம் வந்து அதுதான். மற்ற எந்த டாக்டர்ஸுக்கு போனாலும் அவங்க மருந்து தான் கொடுப்பாங்க. சித்தாதையும் சரி, இலக்கியம் பஸ்பம் செந்தூரம்லாம் கொடுப்பாங்க. பட்டு அது குணமாகல. குணமாகாத காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம அடிக்கடி நிறைய டைம் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கோம், உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கணும் சக்தி உடையது அப்படின்னு சொல்றோம். ஆனா குணங்களோட தன்னைத்தானே குணப்படுத்திக்கணும் சக்தி உடையதுன்னா அப்ப எல்லாம் சரியா இருக்கணும், ஆகல. அப்போ உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும் தன்மை உடையது அப்படின்றது உண்மைதான். ஆனா அது வந்து உள்ள வேலை செய்ய முடியாத மாதிரி ஒரு இன்விசிபிள் எனர்ஜி வந்து பிளாக் ஆகுது. அதைத்தான் நம்ம கிளியர் வாயின்ஸ்ல கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றோம். அந்த 7 விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். முதல்ல நாம ஏதோ தவறு பண்ணியிருக்கோம், அந்த தவறுக்கு உண்டான தண்டனை தான் இது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும், அது எந்த காரணமாக இருந்தாலும். அடுத்தது சம்பந்தப்பட்டவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நேரில் தான் போய் கேட்கணுன்றது கிடையாது, மனசால நினைச்சு கேட்டாலே போதும். அடுத்தது மன்னிப்பு கொடுக்கணும். யாரையெல்லாம் இவங்க மன்னிக்கணும்னு ஒரு கணக்கு. ஸோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணி இவங்களுக்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லி சொன்னோம், மன்னிப்பு கொடுக்கணும்னு சொன்னோம். அடுத்து தர்மம் செய்யணும்னு சொன்னோம். எந்த பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் தர்மம், சேரிட்டி. எல்லா பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் தீர்வுன்னு போது சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவோம் பத்தியா. சர்வரோக நிவாரணின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அது பொருந்தும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அது ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கலாம். இது அந்த நோய்க்கு அப்படிங்கிறது எந்த நோயா இருந்தாலும் கொடுக்கலாம். அதாவது தர்மம், நீங்க செய்கின்ற தர்மம் வந்து எல்லா நோய்களுக்குமே மருந்து. நீங்க செய்கின்ற தர்மம் வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமே மருந்து சொல்லிருக்கோம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து வகுப்புகள்ல பார்ப்போம். அடுத்தது வந்து சர்வீஸ் பண்ணுது. சர்வீஸ்னா நான் பல டைம் சொல்லியிருக்கேன், நான் என் குடும்பம் என் மனைவி மக்கள் அப்படின்றது இல்லாம இதை தாண்டி பொதுமக்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு ½ ஒரு நாளைக்கு ஒதுக்கி பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு சொல்லுவாங்க. கேடுகட்ட சினிமாவையும் கேடுகட்ட சீரியல்களையும் பார்த்து நம்மளையும் கற்றுக்கிட்டு, சொசைட்டியும் கற்றுக்கிட்டு, நாட்டையும் கற்றுக்கிட்டு, நெகட்டிவ் கர்மாவையும் சேர்த்துக்கணும். ஒரு ½ ஒரு நீங்க ஒரு நாட்டு மக்களுக்காக, உங்களையும் தாண்டி மற்ற மக்களுக்காக ஒரு நாளைக்கு ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணுங்க.
உங்க வாழ்க்கை எப்படி பாசிட்டிவா மாறுதுன்னு பாருங்க. அது அவ்வளவு விஷயம் இருக்கு. அதுதான் சொன்ன சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ½ போதும். ½ டு 1 hour போதும். உங்களுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்க சொல்லு. பட் அந்த உழைப்பு அந்த சர்வீஸா கொடுத்து பாருங்க. அதனுடைய பலன் வந்து அது அனுபவத்தில் அனுபவிக்கும் போதுதான் தெரியும். அது நான் சொல்லும் போது தெரியாது. அதை செய்யுங்க. தென் கர்மா கிளீனிங் மெடிசன் கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் சாப்பிடுங்க. 5 பெட்டல்ஸ் வாயில போட்டு காலைல 7 மார்னிங் எம்பி கிளம்ப சாப்பிடுங்க. இந்த கர்மா கிளீனிங் மெடிசனுக்கு முன்னாடி சில ஜெம்ஸ்டோன்ஸ் அந்த தண்ணியை நைட்ல ஊற போட்டு காலையில அந்த ஸ்டோன் வாட்டரை காலையில் எம்பி கிளம்ப குடிக்கும். இதுதான் இது வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் ஃபர்ஸ்ட் எய்டு. இந்த மாதிரி முதல் இதுக்கு அடுத்து மற்ற விஷயங்கள் தான். இதைத்தான் பண்ணும். இதை தவிர நான் வேற மருந்து எதுவும் கொடுக்கல. இதை தவிர வேற மருந்து எதுவுமே கொடுக்கல. இது என்ன விஷயம்னா, வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் இது போய் உள்ள அந்த சம்பந்தப்பட்ட காரணம் சரி பண்ணிடும். நோய்ன்றது ஒன்றுதான். நம்ம கர்மாவுக்கு அந்த மாதிரி வெவ்வேறு ஃபார்ம்ல எழுதுவார். ஆரோக்கியம்ன்றது ஒண்ணுதான். அதை நம்ம ஆரோக்கியம் நினைக்கிறோம். அந்த ஆரோக்கியம் வந்து ஒரே ஒரு ஆரோக்கியம். நோய்களால் பல இருக்கு, பல்வேறு பேர்கள் இருக்கு. ஆரோக்கியம்ன்றது ஒண்ணுதான். மகிழ்ச்சின்றது ஒண்ணுதான். சந்தோஷம்ன்றது ஒண்ணுதான். ஆனா துன்பம் துயரம்ன்றது நிறைய இருக்கு. இதை மட்டும்தான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்தேன். நான் வேற ஒண்ணுமே சொல்லலை. இதை கரெக்டா பண்ணாங்க. 3 மாதங்கள்ல அவங்க சுத்தமா அப்படியே கிராஜுவலா டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கு பிறகு ரிப்போர்ட்ஸ் நான் பெரும்பாலும் ரிப்போர்ட்ஸ் நான் எடுக்கிறது இல்லை. வெளியில நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்களே அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வெளில போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ளீடிங் வரதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னு. இதுல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மன்னிப்புகள் கரெக்டா கேட்கும் பொழுது அந்த பெண் ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்களே அந்த அம்மா வந்து தன்னுடைய தவறை தானே உணர்ந்து நாம தான் இந்த டைவர்ஸ் கேட்கறதுக்கு காரணமாக இருந்தோம், நாம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம்லாம் எழுதி கொடுத்து மன்னிப்பு கேட்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து நான் சேர்ந்து வாழ போறோம்மா அவர்கிட்ட. எப்படி போய் சேர்ந்து வாழ போறோம்? நம்ம தான் டைவர்ஸ் வாங்கிக்கணும். டைவர்ஸ் வாங்கிட்டா நம்ம சும்மா போய் பார்த்து டேஸ்ட் வர முடியும். சும்மா போய் பார்த்து டேஸ்ட் வரோம்மா. பேரண்ட்ஸ் செலவு பண்ணல சார். அதுக்கு பிறகு சார் போய் பார்த்துக்குவாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க தனியா இருக்காங்க, இவங்க தனியா இருக்காங்க. பட் ஹஸ்பண்ட் கிட்ட போய் பேசுறாங்க, பழகுறாங்க. அதுக்கு பிறகு அது திரும்பவும் பழைய ஒரு அன்பாக மாறுகிறது. 2 பேரும் சேர்ந்து முடிவு போறாங்க, நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் வராங்க. அப்புறம் பேரண்ட்ஸும் ஒரு காலகட்டத்தில் அடுத்த ஒரு 3 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் என்கிட்ட வந்த பிறகு அடுத்த 6 மாதங்கள் திரும்பி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு. நான் ஏற்கனவே ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஆண் தவறு செய்கிறார். கடைசியில இந்த சிகிச்சை முறைகள் என்று சொல்லுகின்ற இந்த மெடிசின்ஸ் அவங்க பண்ணும் பொழுது திரும்ப குடும்பம் சேர்ந்து வாடுது. டைவர்ஸ் பேப்பரை தீர்த்து கொடுத்து வாழ்றாங்க. அதே கேஸ் தான் இங்கேயும் நடந்தது. அங்கே ஒரு ஆண், இங்கே ஒரு பெண். அப்போ வாழ்க்கையினுடைய விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்க தவறு பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏதோ பிடிக்கல, ரைட், ஓகே. பட் இந்த பொண்ணை ட்ரிகர் பண்ணது வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான், அப்பா அம்மா தான். வரதட்சணை கேட்கிற பாயிண்ட போட்டு சொன்னா கேஸ் ஸ்ட்ராங்கா நிற்கும்னு அவங்க வக்கீல் வர சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அந்த மாமனாரோ மாமியாரோ கணவனோ வரதட்சணை கொடுமை பண்ணல, வரதட்சணை கேட்கல. வேற சில காரணங்கள் முன்ன பின்ன இருக்கும், பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும். ஆனா கேட்காத வரதட்சணை கேட்டாருன்னு சொல்லிட்டு வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு வக்கீல் சொன்னாருன்றதுக்காக அதை போட்டு ட்ரிகர் பண்ணி வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி போட்டு அவங்க போலீஸ்லையும் அவங்கள வந்து கோர்ட்லையும் இழுத்து பிடிச்சி போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த தாட் ஃபார்ம் சொல்லி உங்களுக்கு இந்த நோயை உருவாக்குது. கிளேர்வாயன்ஸ் தவிர வேற எந்த முறையிலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க. ஒரு வருஷத்தையும் ஒரு காரணம் சொல்றாங்க. கிளேர்வாயன்ஸ் தான் உண்மையிலேயே என்ன காரணம் சொல்லி சொல்லுங்க. அந்த தாட் ஃபார்ம்ஸ் கட்டாச்சு. இன்னைக்கு அவங்க சேர்ந்து வாழ்றாங்க. அப்ப இத 2 ஃபேமிலிக்குமே ஹாப்பி. ஆனா கேட்காத வரட்சினையை வந்து கேட்டு இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து விட்டு தங்கி சிரிக்க வச்சு தென் கோர்ட்லையும் கேஸ் ஃபைல் பண்ணி டைவர்ஸ் வாங்கினாங்களே, அந்த நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த நினைச்ச தாட் ஃபார்ம் தான் நோயாக வருகிறது. வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் இப்படித்தான் வருது மனுஷனுக்கு.
அதை உணர்வதில்லை. நம்ம வெளியில மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அந்த மாப்பிளைக்கு. நாம அநியாயமா நாம எதுவுமே கேட்கலையே, நம்ம மருமக கிட்ட நாம எதுவுமே கேட்கலையே அப்படின்னு அந்த மனசு வேதனைப்பட்டு பார்த்தீங்களா, அந்த வேதனை தான் இந்த அம்மா உடம்புல நோயாக வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுது. ஆனா இவங்க என்கிட்ட வரும்பொழுது நான் டைவர்ஸ் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லலை. அதெல்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா, அது நமக்கு தெரியாது. என்ன பிரச்சனை, என் உடம்புல இந்த பிரச்சனை சார் இது இருக்கு. அதை அதை உள்ளார்ந்து நாம அந்த கிளைமான்ஸ்ல பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, இல்ல ஒரு வேற சில பேருக்கு வந்து நெகட்டிவ் கார்டு வருது. அப்ப யார் தேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா சோ பர்சன் கிட்ட வருது. இவங்க கிட்ட இருந்து ஏன் வருது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபர்தரா பேசும்போது, சார் நான் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டேன் சார் அப்படி. இந்த கர்ப்பப்பை ஏன் எடுக்க விருப்பம் இல்லாம வந்தாங்க அப்படின்னா கூட, இவங்க பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டோம், நம்ம வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணோம். இப்ப வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணும்போது அவங்க சப்போஸ் குழந்தை எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த டைம்ல கர்ப்பப்பை நாங்க வந்து சர்ஜரி பண்ணிட்டோம், குழந்தை பத்திக்க முடியாதுன்னா அடுத்த திருமணம் செய்வதற்கு அது ஒரு தடையாக இருக்குமே என்ற காரணத்தினால ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நாளைக்கு ஏதாவது குழந்தை பிறந்திருந்து குழந்தை இருந்திருந்தா இவ்வளவு யோசனை பண்ணியிருக்க மாட்டாங்க. டைவர்ஸ் பண்ணி யோசனை பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் குழந்தையும் இல்லை, சார் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பட் அடுத்த மேரேஜின்னு பண்ணும்போது ரெண்டாவது கணவனாக வருகிறவர் வந்து அவங்க குடும்பத்துல வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை ஒண்ணுன்னா, அப்ப கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா திரும்பவும் அது வாய்ப்பு இல்லையே, குழந்தை பெற்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. அதனால ஏதோ இவர் அடிக்கடி நிறைய விஷயங்கள சொல்றாரு, கேள்விப்படுறோமே, ஆபரேஷனே எதுக்குமே தேவையில்லை, சர்ஜரி எதுக்குமே வேண்டான்னு சொல்றாரு, அதுக்காக போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தவங்க தான். அப்போ மற்றவர்களுக்கும் டாக்டரிடம் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் என்ன வித்தியாசம்? இங்கே மூல காரணம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மூல காரணத்தை சரி பண்ணுவதற்கான வழிகள் காட்டப்படுது. என்னுடைய கவுன்சிலிங் கிட்ட நிறைய பேர் வரும்போது டைவர்ஸ் கேஸ் நிறைய, இது வரைக்கும் ஒரு 1000 கேஸ் மேல நான் பார்த்துருப்போம். எல்லாரையும் சேர்த்து தான் வாழ வச்சிருப்போம். டைவர்ஸ் வாங்கணுங்களும் சரி, டைவர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல அண்டர் த ட்ரையல்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த டைவர்ஸ் வாங்க போகணும் சார், வாங்கணும் சார், இது ஒத்து வராது சார், நாங்கள் கட் பண்ணிடுறோம் சார், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் டைவர்ஸ் வாங்கணும் சரி, கோர்ட்ல ட்ரையல் இருக்கிறவங்களும் சரி, இல்லை போக போகிறோம் சார்னு சொல்லணும் சரி, எந்த ஸ்டேஜில் வந்து என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தாலுமே அவங்கள நான் சேர்த்து தான் வாழ வச்சிருக்கு இன்னும் வரைக்கும். ஏன்னா அது இறைவன் போட்ட முடிச்சு. எங்கேயோ பிறந்த ஒரு ஆணும் எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணும் அவங்கள வந்து இணைச்சி வைக்கிறது வந்து கடவுள். அப்ப அந்த கடவுளுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணுமோ அங்கதான் செய்யணும் ஒழிய நாம போனா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புகுந்து பண்ணா சரியான அடி விடும். சாதாரண அடியில அது பயங்கரமான அடி விடும். நரண அடின்னு சொல்லுவாண்டி அதோட மோசமான அடி விடும். எப்படி எப்படி விடும் தெரியும். ஒரு ஒரு குற்றத்தை செய்பவனுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்கிறதோ அந்த குற்றத்தை செய்ய தூண்டினவனுக்கும் அந்த குற்றத்தை செய்ய உடந்தையாக இருந்தவர்களுக்கும் அந்த குற்றத்தை செய்ய இடம் கொடுத்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் எல்லாருக்குமே தண்டனையாக அரசாங்கம் கொடுக்கிறது. அதே மாதிரிதான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு பிரச்சனை கஷ்டம்னு சொல்லி வந்தா அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்கணும். பெரும்பாலான இந்த கவுன்சிலிங்காக வர்றவங்க எல்லாருமே 50% வந்து பேரண்ட்ஸே காரணமாக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவங்களுடைய பர்சனல் ஈகோனால, அப்படியா அவன் என்ன பெரிய ஆளு, நீ தான் சம்பாதிக்கிறியாம்மா, நல்லா சம்பாதிக்கிற, அவனை விட நீ நிறைய பணம் சம்பாதிக்கிற, நீ என்ன குறைஞ்சி போயிட்ட, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, தேவையில்ல, விட்டுட்டு வா, நாங்கள் பார்த்துக்கிறோம், நான் பார்த்துக்கிறோம், வா நீ பார்த்துக்கிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுகின்ற அந்த தவறான அட்வைஸை வச்சுக்கிட்டு மோசம் போய் வீணா வாழ்க்கை கற்றுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிலைமையில வந்தவர்களுக்கு நம்ம சரியான வழிகாட்டுதலை காட்டி அவங்க திருப்பி சேர்ந்து வாழ வச்சு, என்னதான் அப்பானாலும் என்னதான் அம்மானாலும் ஒரு கணவனுக்கு மனைவி துணை இருக்கிற மாதிரி ஒரு மனைவிக்கு துணை இருக்கிற மாதிரி யாருமே வர முடியாது. அப்பா அம்மாவும் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான், ஒரு 20-25 வரைக்கும் மேரேஜ் பண்ற வரைக்கும் தான். கூட பிறந்தவங்க ஒரு லெவல் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குடும்பம் ஆன பிறகு அந்த அட்டாச்மெண்ட் குறைஞ்சி போயிடும். என் குடும்பம் என் மனைவி மக்கள் அப்படி போயிடுவாங்க. அப்ப கூட கடைசி வரைக்கும் நமக்கு நிக்கிறது வந்து வாழ்க்கை துணை தான். இந்த காலத்துல மகன்களும் சரி மகள்களும் சரி கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க, ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க.
மகள்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, ரைட், ஓகே. மகன்களும் கல்யாணம் பண்ணிட்டு டீல் விட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா முதியோர் இருக்கிற போய் சேர்த்துக்கலாம்னு சேர்த்து போயிடுறாங்க. அப்ப அந்த கணவனும் மனைவி தான் கூட வர்றவங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களாகட்டும் பிடிச்சவங்களாகட்டும் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மவினின் காரணமாக தான் அவங்க வராங்க. தயவு செஞ்சு எப்பவுமே பிரிஞ்சு வாழணும்னு நினைக்காதீங்க, சேர்ந்து வாழணும்னு நினைங்க. என்கிட்ட வந்தவங்களை எல்லாரும் நான் சேர்த்து தான் வாழ வச்சிருக்கேன். அப்ரோச் வேற. வக்கீல் பேச்சை கேட்டுக்கிட்டு வரதட்சணை கேட்காத வரதட்சணை கேட்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. வரதட்சணை கேட்கிறவங்க அப்படின்னு சொல்லிப்பா உண்மையிலேயே வரதட்சணை கேட்கறவங்க வரதட்சணை கேட்காதவங்க பிடிச்சோம்னா வரதட்சணை கேட்கறவங்க இருக்காங்க. அது நாம இல்லைன்னு சொல்லலை. வரதட்சணை கொடுமை பண்ணவங்க இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் அந்த டைவர்ஸ்க்கு எடுக்கிற முதல் பல்வேறு காரணங்கள் இருக்குது. அந்த பல்வேறு காரணங்கள்ல வெளிப்புற காரணம் அப்படின்னு சொல்லி வர்றது வந்து டவுரி கேட்கறாங்க, டவுரி கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன்றேன். அவங்கள பர்சனலா வச்சு பேசும்பொழுது கணவனை மனைவி குறை சொல்லுவாங்க, மனைவி கணவனை குறை சொல்லுவாங்க. கணவன் சொல்றதை நான் மனைவி கிட்ட சொல்ல மாட்டேன், மனைவி சொல்றது கணவன் கிட்ட சொல்ல மாட்டேன். இது அது வந்து பர்சனல் இஷ்யூ. அது அவங்க கூட சில விஷயம் சொல்லலாம், சில விஷயம் சொல்லலாம் போகலாம். நான் யாருமே கணவன் மனைவி வந்தாலும் சரி, அப்பா பிள்ளை வந்தாலும் சரி, இவங்க விஷயத்த அவங்க பிள்ளையினுடைய விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், அப்பாவுடைய விஷயத்த பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டேன். கணவனுடைய விஷயத்த மனைவி கிட்ட சொல்ல மாட்டேன், மனைவி விஷயத்த கணவன் கிட்ட சொல்ல மாட்டேன். அது நிறைய எத்திக்கல் ரீசன்ஸ் இருக்கு. சொல்லுங்க. அடிப்படை காரணம் நீங்க விவாகரத்துகள்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் கூட சொல்லியிருக்கேன். அண்மையில வந்து ஜனசனி பேப்பர்ல ஒரு 2 months பேக் போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்ல வந்து விவாகரத்து கேஸுகள் வந்து 70% அதிகமாயிருக்கு ஃபார் த பாஸ்ட் 5 yearsல. ஃபார் த பாஸ்ட் 5 yearsல 70%, 70% அதிகமா இருக்கு ஹைகோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். இது எதை காட்டுகிறது? சமூகம் மோசமான நிலையை நாளுக்கு நாள் நோக்கி போய் கொண்டிருக்கிறது காட்டுகிறது. வெளிநாட்டுக்காரங்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுறாங்க. அவங்க டைவர்ஸ் பண்ற அந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டையும் மூளை முடுக்கல எல்லாம் டைவர்ஸ் பண்றது பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. பெரிய பணக்காரர்கள், பெரிய விஐபிகள் அந்த மாதிரி ஃபேமிலி இருக்கும், மேற்தட்டு வர்க்கத்தில் இருக்கும், நடுத்தட்டு வந்துருச்சு, இப்போ சாதாரண மக்களுக்கும் வந்துருச்சு, அடித்தட்டு மக்கள்கிட்டையும் வந்துருச்சு. ஃபாரின் கலாச்சாரமா இருந்தது அப்படியே நம்ம இந்திய கலாச்சாரத்திலையும் தென்னிந்திய கலாச்சாரத்திலையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நம்ம ஊடுருவி வந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது. 2ஆம் கல்யாணம் பண்ணா 3ஆம் கல்யாணம் பண்ணா பொண்ணு நல்லா சம்பாதிக்கு சார் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். பொண்ணு நிறைய சம்பாதிக்கு சார், அவனோட நிறைய சம்பாதிச்சு சார். ஏன் சார் போய் அவங்ககிட்ட போய் பதில் சொல்லணும், கை கட்டணும், அவங்களுக்கு போய் பாதிச்சு ஏன் பொண்ணு சம்பாதிச்சு சார். பொண்ணுடைய வாழ்க்கை பிடிச்சவர் பண்றாங்க நிறைய பேரண்ட்ஸ், எல்லாருமே நிறைய பேரண்ட்ஸ். நீங்க விவாகரத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் வந்து ஆரம்பிக்க வச்சாலும் சரி, பெண் வந்து ஆரம்பிக்க வச்சாலும் சரி, உண்மையான காரணம், அடிப்படை காரணம் 95% ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, செக்ஷுவலாக அவங்க வந்து திருப்தி அடையலை அப்படின்னு தான் ரீசன். 95% ஆஃப் த கேசஸ் வந்து ஒரு ஆணை பெண் திருப்திப்படுத்தல செக்ஸ் ரீதியாக, ஒரு பெண்ணை ஆண் திருப்திப்படுத்தல செக்ஸ் ரீதியாக, இந்த காலம் தான் 95%. 5% வேற ரீசன் இருக்கு. பட் இந்த 95% ரீசன் தான் ஓப்பனா இல்லை யாரும் சொல்ல மாட்டேன். இந்த ரீசனால தான் நான் ஒரு டைவர்ஸ் பண்றேன்னு வெளியே வரேன். அது பர்சனலா ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த ரீசன் தெரியும். சில பேர் சொல்ல மாட்டாங்க, சொல்லலைனாலும் கிளியர் வாங்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு ஆண் பெண்ணை சரியா திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி தவறான வழியில போறாங்க, நிறைய தப்பு பண்றாங்க. நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோம், கள்ளக்காரனோட சேர்ந்து கணவனை கொலை செய்தால் பேப்பர்ல பார்க்கிறோம், நிறைய வரணும். பெண் அப்படி பண்றாங்க. மனைவி வந்து எனக்கு சரியான இன்பத்தை கொடுக்கல, என்னை திருப்திப்படுத்தலை அப்படிங்கும்போது கணவன் வேற இடத்துல போறாங்க, மற்ற பெண்களோட தொடர்பு வச்சுக்கிறாங்க, தவறான உறவுகள்லாம் வருது. அதுக்கு மனைவி வந்து இடைஞ்சலா இருக்காங்க அப்படிங்கும் போது கொலை செய்கிற அளவுக்கு இவங்களும் துணிஞ்சு வராங்க. இதையே நம்ம நியூஸ் பேப்பர்ல நிறைய பார்க்கணும்.
அப்ப அந்த செக்ஸ் ரீதியாக அவங்க ஒருத்தர் உடலுறவுல ஒருத்தர் திருப்திப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தை யாரும் ஓப்பனா வெளில சொல்றதில்ல. சில பேர் சொல்றாங்க, அதாவது 100 பேர் அப்படின்னு சொன்னா ஒரு 20% தான் அதை ஓப்பனா சொல்றாங்க. முதல்ல எல்லாம் ஜென்ஸ் சொல்லுவாங்க, இப்ப லேடிஸும் சொல்றாங்க. சார் அவர் ரொம்ப வீக்கா இருக்கார் சார், அவருக்கு சரி பண்ண முடியுமா, அவரை சரி பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி இப்ப பெண்களே ரீசெண்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் சொல்லலாம், பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, அது கேட்கறது தப்பு கிடையாது, அடிப்படை விஷயம் இதுதான். ஆனா இந்த குறைபாடுகளை சரி பண்றதுதான் 98% ஆஃப் த ரீசனா இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற நடைமுறை, வாழ்க்கை நடைமுறைகள், உணவு பழக்கங்கள், மற்ற சுற்றுப்புற சூழ்நிலைகள், எல்லா விஷயங்களையுமே பார்க்கும் பொழுது ஒரு ஆண் இப்படி இருக்கிறதுக்கும் ஒரு பெண் இப்படி இருக்கிறதுக்கும் காரணமாக நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும். சாதாரண உணவு முறையில் இருந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்த ட்ரெண்ட்ல போனா இப்படிதான் போகும். இவர்கிட்ட கிடைக்காத ஒரு இன்பம் வேற ஒருத்தர்கிட்ட கிடைக்குன்னு அந்த அம்மா நினைக்குது, அதனால அது வழி மாறி போகுது. இவர்கிட்ட கிடைக்காத ஒரு இன்பம் வேற ஒரு லேடி கிட்ட கிடைக்குதுன்னு இவர் நினைக்கிறார், அதனால இவர் வேற இடத்துக்கு போறார். இதுல நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம தமிழ் சீரியல்ல பார்ப்போம்ல, நிறைய சீரியல் தான் பார்க்கணும் இல்லையா, சொல்லிக் கொடுப்பாங்க, நல்ல அருமையான கருத்துக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. தன் பொண்டாட்டி விட்டு அடுத்த பொண்டாட்டியை லவ் பண்றது, அதை டார்கெட் பண்றது. தன் ஹஸ்பண்டை விட்டுட்டு அடுத்தவன் ஹஸ்பண்டை டார்கெட் பண்றது, அவனை ரீச் பண்றதுக்காக என்னென்னமோ செய்யறது. இது நடக்குது, சொசைட்டில அது நடக்குது. இதை சீரியலாக பார்க்கிறவங்களுடைய மனசுல இது அப்படியே அவங்களையும் அறியாம சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சு பதிஞ்சு என்னெல்லாம் சீரியல்ல பாக்குறாங்க அதெல்லாம் அவங்க வீட்டுல நடக்க ஆரம்பிக்கும். இது சத்தியம். நீங்க உங்க லைஃப்ல நீங்களும் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் பாருங்க. டிவி சீரியல் பார்க்கிற போது அந்த டிவி சீரியல் பார்க்கிற அந்த தாட் ஃபார்ம் மைண்டுக்குள்ள அப்படியே உள்ள போய் 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 பதிஞ்சு நீங்க டிவி சீரியல்ல பார்க்கிற என்னென்ன மாதிரி நெகட்டிவ், போலீஸு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, பைசு, ஏமாத்துறது, சீட்டிங்கு, இந்த மாதிரி கணவன் வேற ஒய்ஃப் கிட்ட தொடர்பு வச்சுக்கிறது, ஒய்ஃபு வேற ஆண்கள் கிட்ட தொடர்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் மனசுல பதிய 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 அவங்களுடைய கண்மணிக்கிற மாதிரி இதெல்லாம் அவங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அப்ப இந்த குடும்பங்களை நாமளே வர வச்சுக்கணும். எப்ப என்ன சொல்ல வரோம்? ஸோ உடல் ரீதியாக ஒரு ஆணை பெண் திருப்திப்படுத்துவதற்கும் ஒரு பெண்ணை ஆண் திருப்திப்படுத்துவதற்கும் தகுதியான முறைகள் சின்ன வயசுலேயே அந்த பாடியை டெவலப் பண்ணி, மைண்டை டெவலப் பண்ணி, ஆத்மாவை டெவலப் பண்ணி அதை கரெக்ட் வச்சுக்கணும். இதுல லோக்கல்ல கொள்ளைக்கெல்லாம் சொல்லுவாங்க, இவங்க பகலெல்லாம் சண்டை பிடிச்சிக்கிறாங்க சார், நைட்ல ஒன்றை குடிக்கிறாங்க சார். சாதாரணமா அது கேட்கும்போது என்னடா இவ்வளவு பச்சையா சொல்றாங்கன்னா, அது உண்மை சார். பகலெல்லாம் சண்டை பிடிச்சிக்கிறாங்க சார், எலியும் போலி மாதிரி சண்டை பிடிச்சிக்கிறாங்க சார், நைட்டெல்லாம் ஒன்னா குடிக்கிறாங்க சார். அது என்னைக்கு இருக்கு, பகலாம் சண்டை பிடிச்சி வேற காரணம், நைட்ல ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. திருப்பியும் பகலாம் சண்டை பிடிக்கும், நைட் ஒன்னா பிடிக்கிறோம். ஸோ டைவர்ஸும் போக மாட்டாங்க, என்னன்னாலும் டைவர்ஸ் போகும். பட் ஒரு கிளையண்ட் அட்வொகேட் ஒரு 5 to 10 years பேக்னு நினைக்கிறேன், ஒரு வக்கீல் வந்தார். திருவள்ளூர்ல ஒரு கேஸ் பேசும்போது கேஷுவலா ஒரு கேஸ் வந்தது சார். சார் அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும், இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும் சார். அந்த அம்மாவுக்கு 70 வயசு இருக்கும், இவருக்கு கணவனுக்கு 80 வயசு இருக்கும். 2 பேரும் நடக்க கூட முடியல சார். அவங்க மகன்களும் பேரன் பேத்திகளும் கூட்டிட்டு வராங்க கோர்ட்டுக்கு, டைவர்ஸ்க்கு வந்தாங்க சார் சொல்லி சிரிச்சார். என்ன சார் எப்படி சொல்றீங்க? உண்மையா? உண்மைதான் டாக்டர், நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். அந்த அம்மாவுக்கு 70 வயசு, அவருக்கு 80 வயசு, நடக்க முடியல டாக்டர், அப்படியே தடுமாறுறாங்க, குச்சி ஊன்னு வராங்க, கூட அவங்க பேரங்க வராங்க. ஒரு சைடில் அவங்க பிள்ளைகள், இன்னொரு சைடில் அவங்க பேரங்கெல்லாம் வராங்க சார். கோர்ட்டுக்கு 2 பேரும் வராங்க. கோர்ட்டில் எல்லாருக்கும் சிரிப்பு தான், ஆனால் இந்த வயசுல போய் டைவர்ஸ் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சிரிப்பு தான். எனக்கும் சிரிப்பு தான் டாக்டர், நான் வேற கேஸ்க்காக போயிருந்தேன் திருவள்ளூர் கோர்ட்டுக்கு, அந்த கோர்ட்டில் இது வந்தது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், நான் போயிட்டு வந்துட்டேன். பட் டைவர்ஸ் கேட்க வந்திருக்காங்க, அது என்ன பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்குள்ள இந்த வயசுல அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருந்தது சார். நான் டாக்டர் கேட்டு ஒரு 4 விசாரிச்சு சொல்றேன் டாக்டர்னு சொன்னார். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு தடவை ஒரு 2-3 months கழிச்ச பிறகு சொன்னேன் சார், அந்த கேஸ் நான் கேட்டேன் சார், ஈகோ ப்ராப்ளமா அவங்களுக்குள்ள, நீ இப்படி சொல்லிட்டியா, நீ என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய சொத்து பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லைன்னா பெரிய பணக்காரங்க சொத்துல எனக்கு அந்த பிரச்சனை வந்து உனக்கு அதெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையா சார். ஒரு ஈகோ பிரச்சனையால டைவர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டு தெரிஞ்சு வந்தேன் டாக்டர், உங்களுக்கு தகவல் சொல்லாட்டே வந்தேன்னு சொன்னார் ஒரு வாட்டி. நினைச்சு பாருங்க,
இந்த வயசுல டைவர்ஸ். அப்போ சமுதாயம் கல்ச்சர் வந்து எந்த அளவுக்கு கெட்டு போய் நாடு மோசமா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நாம சொல்ல வர்றது என்னன்னா, அந்த டைவர்ஸ் ஆகிட்டாலும் கூட அந்த சம்பந்தப்பட்ட ஃபேமிலியிலிருந்து வர்ற நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை பாதிக்கும். அது நம்மளை பல வகையில பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆத்மா ரீதியாக, தொழில் ரீதியாக, மற்ற மற்ற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே அது உங்களை பாதிக்கும். இதுதான் காரணம் தெரியாது. ஜோதிடத்தின் மூலமாக கூட இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அது கோடு காட்டு. ஜோதிடம் வந்து கோடு காட்டு, இப்படி இருக்குன்னு காட்டணும். அதை இன்டெப்தா உள்ள கிளியர் வாய்ஸ்ல காட்ட அளவு காட்டாது. பல வகைகள் நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். டைவர்ஸ் நீங்க கேட்குறீங்க, டைவர்ஸ் வாங்குறீங்கன்னா அது சொல்லுவாங்க இல்லையா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சொந்த காசுல நாமளே காசு சூனியம் வச்சுக்கிறோம், அந்த மாதிரி. அதனால டைவர்ஸ் போகாதீங்க, எந்த காரணத்துக்கும் பண்ணாதீங்க, சேர்ந்து வாங்க. முடியவே முடியாது சார், ரொம்ப ஆப்போசிட்டா நிக்கிறாங்க, ரொம்ப அரகண்டா நிக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. முடியாதுன்றது கிடையாது. முடியாது அப்படின்னா கடவுள் வந்து அவங்க சேர்த்து வச்சிருக்க மாட்டாரே. நாம எங்கேயோ தப்பு பண்றோம். அதை நம்ம பார்த்தோம்னா, உள்ள டீப்பா பார்த்தோம்னா அது முடியாதுன்னு முடியாது, கண்டிப்பா சேர்த்து வைக்க முடியும். இது பாசிபிளே இல்லை சார், கட் பண்ணி தான் சார் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நம்ம எங்கேயோ யாரோட ஈகோவோ அங்கே இடிக்குதுன்னு அர்த்தம், யாரோ தடுக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம கூட பிறந்தவங்களோ, அப்பா அம்மாவோ, நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸோ யாரோ அதை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ பிளாக் ஆகுங்க. அந்த பிளாக் கரெக்டாக வச்சுன்னா எப்பேற்பட்ட கணவன் மனைவி சேர்ந்து வாழாங்க. அந்த உண்மை எப்போ அது வந்து அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கணும். அந்த ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. ஸோ டைவர்ஸுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. டைவர்ஸ்க்கு வந்து எந்த காலத்தையும் ஆதரவு கொடுக்காதீங்க. அவங்கள எந்த வகையில சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லி பாருங்க. நீங்க அதை சேர்த்து வைங்க. அந்த புண்ணியம் காலகாலத்திற்கும் தலைமுறைக்கும் அது உங்களுக்கு சேரும். உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க, உங்களுடைய மகள்கள் சந்தோஷமா இருப்பாங்க, உங்கள் மகன்கள் சந்தோஷமா இருப்பாங்க, உங்கள் வாரிசுகள் சந்தோஷமா இருப்பாங்க. இதுக்கு எந்த வகையில நாம ஆப்போசிட்டா இருந்தாலும் அதுக்கு நமக்கு தண்டனை இருக்கிறோம். வக்கீலுங்க வந்து ரொம்ப தப்பா டைவர்ட் பண்றாங்க. எல்லா வக்கீல்களும் இல்லை, பெரும்பாலான வக்கீல். அதுக்காக ஏன் டாக்டருங்க இப்படி சொல்லிட்டாருன்னு எனக்கு கமெண்ட் போடாதீங்க. தவறாக வழிகாட்டுகிறார்கள். இந்த கேஸ்ல, இந்த டாடா கன்சல்டன்சி ஸ்டாஃப் கேஸ்ல வந்து வரதட்சணை கேட்ட மாதிரி நம்ம போடலாம். அப்படி போட்டா கேஸ் ஸ்ட்ராங்கா நிற்கும். வரதட்சணை கேஸ்ன்னு போட்டோம்னா ஸ்டேஷனையும் ஸ்ட்ராங்கா நிற்கும். அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் வந்து கோர்ட்ல ஃபைட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கோர்ட்லயும் ரொம்ப சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கிடலாம். நீங்க அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லியிருக்காரு. சொன்ன வக்கீலுக்கு கர்மா போய் சேருமா சேர? சொன்ன வக்கீலுக்கு கர்மா போய் சேருமா சேர? கண்டிப்பா சேரும், டெஃபினட்டா சேரும். அவர் வாழ்க்கையில அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி தவறான வழிகாட்டலும் போடாது. இது ஒரு உதாரணம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ சேர்த்து வைக்க முடியாத கேஸும் கிடையாது, சேர்த்து வைக்க முடியும். சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த கேஸ்ல பாசிபிளே இல்லைன்றது எல்லா கேஸும். ஏன்னா நீங்கள் போட்ட முடிச்சு கிடையாது, கடவுள் போட்ட முடிச்சு. கடவுள் போட்ட முடிச்சுக்கு நீங்க குறுக்கா செயல்பட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் நம்மளோட இல்லை, நம்ம தலைமுறையும் பாதிக்கும். அதை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். இதுக்காக இன்வால்வ் ஆகி முன்னின்றவங்க எப்படி அடி வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய மகனின் வாழ்க்கை, அவங்களுடைய மகளின் வாழ்க்கை எப்படி பாதிச்சிருக்குன்னு சொன்னா அது நிறைய பேசலாம். அதுக்கு சார் ஒரு கொஸ்டினரியே கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நீங்க பேசணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். கொடுங்க சார், கொஸ்டினரி மாதிரி போட்டிருந்தீங்களே, அது எடுங்க, கொடுங்க. மொபைல் ஜஸ்ட் 2 minutes, அது கொடுங்க. அது எடுங்க, எனக்கு மொபைல் எடுத்து கொடுங்க. கேஷுவலா நேற்று ஜனதனி பேப்பர் படிக்கும்பொழுது அந்த ஜனதனி பேப்பர்ல இந்த தேவதைன்னு சொல்லிட்டு ஒரு அடிஷனலா புக்கு போடுவாங்க. அதில் அந்த பழைய டைரி அப்படின்ற இடத்துல சார்மிளாவின் சோகம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சினிமா நடிகை போல இருக்கு. எனக்கு அவனை பத்தி அவ்வளவா தெரியாது, சினிமா பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. எனக்கு திருமண வாழ்க்கை ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க.
ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக படிப்போம். நீங்க தேடிடுங்க அது. சென்னையில் பிறந்த சார்மிளா ஒயிலாட்டம் படத்தின் மூலம் வெள்ளித்திரையின் அறிமுகமானார். கிழக்கே வரும் பாட்டு உட்பட பல தமிழ் படங்களில் நடித்தார். ஆனால் மலையாள திரையுலகில் அதிக வாசம் செய்தார். மோகன்லால் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். நல்லா பார்த்துங்க, சப்ஜெக்ட் அடுத்து வருது. இருமுறை மணந்து பிரிந்த சார்மிளா மனம் திறந்து அளிக்க பேட்டி போட்டார். இப்பேட்டியில் என்ன சொல்றாங்க? ஆண்கள் எனக்கு ராசி இல்லை என்று நான் நினைக்கிறேன். முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல் என்னுடைய திருமண வாழ்க்கை சென்றது. ரிலேஷன்ஷிப் செட் ஆகவில்லை. ஏனென்றால் அதனை விட்டுவிட வேண்டும். ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டுடணுமா? ஆனால் நான் அப்படி இல்லை. மீண்டும் மீண்டும் ரிலேஷன்ஷிப்புக்குள் சென்றேன். ரிலேஷன்ஷிப்ல மீண்டும் மீண்டும் போனாங்களா இவங்க. இதனால் முதல் 2 திருமணங்களும் எனக்கு தோல்வியில் முடிந்தன. முதல் 2 திருமணங்களும் எனக்கு தோல்வியில் முடிந்தன சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பேட்டியில? 3வது திருமணத்துக்கு நான் முடிவு செய்திருந்தேன். எப்படி வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இல்லை, செகண்ட் இல்லை, அப்பயும் 3வது அட்டம் அடிக்கிறாங்க. 3வது திருமணத்துக்கும் நான் முடிவு செய்திருந்தேன். அந்த சமயத்தில் தான் எனக்கு மகன் பிறந்தான். அந்த சமயத்தில் தான் எனக்கு மகன் பிறந்தான். அவன் பிறக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நான் 3வது திருமணம் செய்திருக்கேன். அண்டர்லைன் பண்ணிட்டோம். அவன் பிறக்கவில்லை என்றால் நான் கண்டிப்பாக 3வது திருமணம் செய்திருக்கேன். சூப்பர். எனக்கு சில பயங்கள் இருக்கின்றனவா என்று தெரியவில்லை. அவங்களுக்கே தெரியலையா? என்ன? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு முறை தவறு செய்த பிறகு சிலர் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள். திருமணம் வேண்டாம் என்று ஒதுங்கி விடுவார்கள். சில பேரு திருமணம் வேண்டாம் ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே தவறு செய்யலை அப்படின்ட்டு ஒதுங்கிடுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. எப்படி? திருமணம் செய்து கொள்ள மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். திருமணம் செய்து கொள்ள மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் அதற்கு பரிசாக தோல்வி மட்டுமே கிடைத்தது. அதனால் எனக்கு திருமணம் அதிர்ஷ்டம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். இந்த விஷயத்தில் நான் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. ஓகே, அதாவது தெரிஞ்சுக்கிறாங்களாப்பா. மாறாக எனக்கு ராசி இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, ஒத்துக்கிறாங்க. நான் நடித்த சில படங்கள் எனக்கு பெரிதாக உடன்பாடாக இருந்ததில்லை. சரி, அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த படங்கள் பெரிய ஹிட்டாக இருக்குங்க. உடன்பாடு இல்லையா, ஆனால் பெரிய ஹிட் ஆயிடுச்சான். ஓகே. அதிர்ஷ்டம் எனக்கு சினிமாவில் இருந்தது. அடுத்தது சொந்த வாழ்க்கையில், குறிப்பாக திருமண விஷயத்தில் இருந்ததில்லை. எப்படி அட்ஜஸ்ட் செய்து இந்த பார்த்ததும்? அதிர்ஷ்டம் எனக்கு சினிமாவில் இருந்தது. சொந்த வாழ்க்கையில், குறிப்பாக திருமண வாழ்க்கையில் இருந்ததில்லை. பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க எப்படி அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் நமது பார்ட்னருடன் பிரச்சனை வந்து விடுகிறது. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? எப்படி அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நமது பார்ட்னருடன் பிரச்சனை வந்து விடுகிறது அப்படின்னு. ஓகே, அனுபவம் தான். சரி. உலகத்துக்கு ஒரு பெண் அழகாக தெரிந்தாலும் கணவருக்கு வேறு மாதிரி தான் தெரிவார். இவனுடைய அனுபவம் அது. உலகத்துக்கு பெண் அழகாக தெரிந்தாலும் அவருடைய கணவருக்கு வேறு மாதிரி தான் தெரிவார். அதை நான் புரிந்து கொண்டேன். புரிஞ்சுட்டாங்களா அவங்க? என் முன்னாள் கணவரான டிவி நடிகர் கிஷோர் சத்யா எனது வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார் என்றுதான் சொல்லுறேன். கணவர் மேல பழி சொல்றேன். என் முன்னாள் கணவரான டிவி நடிகர் கிஷோர் சத்யா எனது வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார் என்றுதான் சொல்லுவேன். இந்த கவுன்சிலிங் வர்றவங்க எல்லாம் இதுதான் சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் பெண்கள் சைடில் சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க சார். அவங்கள மன்னிக்கவே முடியாது சார். எப்படி சார் நீங்க மன்னிக்க சொல்லுங்க? அது வேற யாரா இருந்தா வேற மாதிரி பேசிடுவாங்க. டாக்டர்கிட்ட அப்படி பேச முடியல. அதனால கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ்ல அவங்க மைண்ட் வாய்ஸ் என்ன எனக்கு தெரியும். ரொம்ப பேசுறது சார். எப்படி சார் மன்னிக்க சொல்லுங்க? மன்னிக்கவே முடியாது சார் அவங்களுக்கு. அந்த மாதிரி என் பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாங்க. நீங்க மன்னிப்பு கல்வின்னு சொல்லுங்க. எப்படி சார்? நான் எனக்கு
ஒரு கேள்வி கேட்டேன். ஆனா உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கணும். திரும்பவும் கேட்டேன், உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கணும். அப்ப மன்னிப்பு கேளுங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்க கேளுங்க. பொண்ணை கேட்க வைங்க. மாறுதா இல்லையா எனக்கு சொல்லுங்க. அவங்க சேஞ்ச் ஆகல, மாறலன்னா எனக்கு கேளுங்க, பதில் சொல்லுங்க. டாக்டர் எனக்கோ சொல்லல, இறைவன் சித்தர்கள் மகான்கள் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதை நான் சொல்றேன். நான் டூல். நான் பேசுறதா நினைக்காதீங்க. கடவுள் என் மூலமாக பேசி கொண்டிருக்கிறாரு. கடவுள் சொல்றாரு, நீங்க மன்னிப்பு கேளுங்க. அவருக்கு தெரியும் இதுக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்புறம் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மன்னிப்பு கேட்க மனசு வராது, இடம் கொடுக்காது. மாப்பிள்ளை வீட்டாரும் அப்படிதான். ஆனா அவங்க கொஞ்சம் கம்மியா சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு சார், எங்க வாழ்க்கையை நாசமாக்கி போயிடுச்சா சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் குறைவா சொல்லுவாங்க. பட் பெண்கள் சைடு தான் இதை நிறைய சொல்லுவாங்க. என் முன்னாள் கணவரான டிவி நடிகர் கிஷோர் செட்டி அந்த வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். பொதுவாக கணவர்களுக்கு தங்கள் மனைவி மீது எந்த ஈடுபாடும் இருப்பது போன்று தெரியவில்லை. அவர்களின் பார்வை வெளியில் தான் செல்கிறது, வெளியில் தான் போதும் அவங்களுக்கு. அவங்களுடைய அனுபவம். அரிதாக சில பெண்களுக்கு நல்ல கணவர் அமைந்திருப்பார். அரிதாக சில பெண்கள் நல்ல கணவர் அமைந்திருப்பார், அரிதாக, ரொம்ப ரேர். ஆனால் எனக்கு அப்படி 2 முறையும் அமையவில்லை. எனக்கு 2 டைம்ஸ் எனக்கு அது அமையலை. சோகத்தோடு சொல்லி முடிக்கிறார் சர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நேற்று கேஷுவலா பார்க்கும்போது, ஸோ நாளைக்கு பேச போகிற சப்ஜெக்டுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தினத்தந்தி பேப்பர் தேவதை 3வது திருமணத்துக்கு முயற்சி செய்கிறாங்க. சபை பையன் பிறந்துட்டான், இல்லைன்னா 3வது திருமணம் பண்ணியிருக்கான். இதே மாதிரி கேஸ் தான் மஞ்சுளா விஜயகுமார் தான் கம்பெனியோடைய ஏதோ ஒரு பொண்ணு இது மாதிரி நிறைய மேரேஜ் பண்ணிட்டு இருக்கு, மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வனிதான்னு நினைக்கிறேன், வனிதா ஏதோ ஒரு நேம் வரும். ஹஸ்பண்டை மாற்றிட்டாங்க, இந்த ஹஸ்பண்ட் மாற்றிட்டாங்க, அந்த ஹஸ்பண்டை மாற்றிட்டாங்க, அந்த ஹஸ்பண்டை மாற்றிட்டாங்க, நிறைய ஹஸ்பண்ட் மாற்றிட்டாங்க. என் பேரையே ரிப்பேர் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விஜயகுமார் வருத்தப்பட்டான்னு சொல்லி செய்தித்தாளில் நான் படித்தேன். எங்கள் பேரையே ரிப்பேர் பண்ணது, எங்கள் மானத்தையே வாங்குது, சொன்னாலும் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது கர்மிக் ரீதியாக வேறு வேறு காரணங்கள். அது நம்ம அவங்களுடைய பர்சனல் லைஃப் நம்ம யாரை பற்றி பேசக்கூடாது இருக்குது. பப்ளிக்கில் வந்தனால அது சொன்னேன். இது நடிகை 3வது முறையான திருமணம் செஞ்ச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படும் போது இந்த மெசேஜை நம்ம மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இது எடுத்தேன். ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, என் முன்னாள் கணவரான டிவி நடிகர் கிஷோர் சத்யா எனது வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த லைனை அப்ளைன் பண்ணிக்கிறோம். நாட் ஒன்லி டைவர்ஸ், பொதுவாகவே வாழ்க்கையில எந்த துன்பம் இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோஸும் சொல்லியிருக்கேன். அதுக்கு நாம தான் காரணம். நம்ம யாருக்கோ இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கிறோம். அந்த கஷ்டத்துல 100ல் 1 பங்கு 10ல் 1 பங்கு குறைச்சி கொடுக்குறாரு. இந்த 100ல் 1 பங்கு 10ல் 1 பங்குன்றது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். அது டிஃப்ரெண்ட் கேஸ். நீங்க பொதுவாக வச்சுக்கோங்க, உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க படுகின்ற எந்த துன்பமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும், உங்க பொண்ணு கஷ்டப்படுதுனாலும் சரி, உங்க மகன் கஷ்டப்படுறாருனாலும் சரி, டைவர்ஸ் மேட்டர் இல்லை, எல்லா விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த கஷ்டத்தை யாருக்கோ கொடுத்துருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதை தான் நான் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே கிடையாது. அவங்கள புரிய வச்ச பிறகு அப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வருது. அதை புரிஞ்சு நாம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஒரு உங்க மகள் சரியா வாழல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வலி வேதனை உங்களுக்கு இருக்கு. அந்த வலி வேதனை நிறைய இருக்கு சார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்டண்டி சாரும் அவங்க கருத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நேற்றோ ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. எந்த வழியை நாம யாருக்கு கொடுக்குறோமோ, எந்த கஷ்டத்தை நாம கொடுக்குறோமோ, எந்த வழியை நாம அனுபவிக்கிறோமோ அதை நாம யாருக்கோ கொடுத்துருக்குறோம்னு அர்த்தம். நமக்கு தெரியல, மறந்துட்டோம். பட் இறைவனுக்கு தெரியும், அந்த டேட்டாவிலிருந்து நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு.
அதனால தான் அப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரு. குறைஞ்சபட்சம் 10 மடங்குன்னு வச்சுக்கோங்க. சில கேஸ்ல 100 மடங்காவும் இருக்கு. அதை குறைச்சி தான் கொடுக்குறேன். அந்த குறைச்சி கொடுக்கும்போதே நம்ம இப்படி சொல்றீங்க. அப்ப நம்ம எத்தனை பேர் குடிய கெடுத்திருப்போம், எத்தனை பேர் திருமண வாழ்க்கையை குறைச்சிருப்போம், எத்தனை திருமண வாழ்க்கை ஜோடிகளை பிரிச்சிருப்போம், எத்தனை கணவன் மனைவிகளை பிரிச்சிருப்போம், எத்தனை குடும்பத்துல கலகம் பண்ணி மனைவியை வந்து அந்த குடும்பத்துக்கு ஆப்போசிட்டா மாத்திருப்போம், எத்தனை குடும்பத்துல கலகம் பண்ணி அந்த கணவனை ஆப்போசிட்டா பிரிச்சிருப்போம். செய்யாதது எதுவுமே நமக்கு வராது, செய்தது மட்டும்தான் நமக்கு வரும்ன்ற உண்மையை மனதில் புரிந்து கொள்ளும். எஸ், கணவன் டார்ச்சர் செய்தால் மனைவி டைவர்ஸ் கேட்பது சரிதானே? எப்படி சேர்ந்து வாழ்வது? கணவன் டார்ச்சர் செய்தால் மனைவி டைவர்ஸ் கேட்பது சரிதானே? எப்படி சேர்ந்து வாழ்வது? எப்படி சேர்ந்து வாழ்வதுன்னு சொல்றதுக்கு தான் இறைவன், சித்தர் மகான்கள், டாக்டர். சேர்ந்து வாழாம இருன்றதுக்கு இவங்க 3 பேரும் தேவையில்லை. இறைவனும் தேவையில்லை, சித்தர்களும் தேவையில்லை, இளங்கவும் டாக்டர் இளங்கவும் தேவை. கணவன் டார்ச்சர் செய்தார், கணவன் நீங்க ஏற்கனவே டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, அதனால அவர் ஜென்த்து வந்து டார்ச்சர் பண்றாரு. நீங்க டார்ச்சர் பண்ண உங்களுக்கு தெரியாது, மறந்து போச்சு. கணவன் வந்து டார்ச்சர் பண்றாருன்னா நான் இப்ப சொன்ன ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே பொருந்தும். கணவனையும் நீங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணீங்களோ பூர்வ ஜென்மங்களில், அவர் இந்த ஜென்மத்தை வந்து உங்களை டார்ச்சர் பண்றாரு. அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல இப்ப நீங்க கணவனை டார்ச்சர் பண்றீங்க, கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்த ஜென்மத்துல அவங்க வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. மனைவியை நீங்க டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த ஜென்மத்துல அவங்க கணவனா வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. பாலினம் மாறினா, செக்ஸ் மாறினா, இப்ப ஆண் பெண்ணாகவோ பெண் ஆணாகவோ மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்த ஜென்மத்துல உங்களுடைய கணவனாகவோ மனைவியாகவோ, நீங்க கணவனா அவங்க மனைவியா வருவாங்க, அவங்க மனைவினா கணவனா வருவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்ப இந்த டார்ச்சரை போக்குறதுக்கு என்ன வழி? படசை நோண்டணும், கர்மா ரெக்கார்டை நோண்டணும். அப்ப பண்ணா அது இருக்கும். அதுக்கு என்ன ரெமடி? ஃபர்ஸ்ட் முதல் நாம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம கஷ்டம் கொடுத்துக்கோம் உணர்ந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சிகிச்சை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ரீசன் தெரியும் மருத்துவம். ஸோ கணவன் டார்ச்சர் செய்ய மனைவி டைவர்ஸ் கேட்பது சரிதானே? தவறு. டைவர்ஸ் கேட்கறது எப்பேற்பட்ட கொடுமையாக இருந்தாலும் டைவர்ஸ் கேட்கறது தவறு. அது மாப்பிள்ளை கேட்டாலும் சரி, பொண்ணு கேட்டாலும் சரி, தவறு தான். அது எப்படி சேர்ந்து வாழறதுன்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம். அதை ஃபாலோ பண்ணி சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். 2வது திருமணத்தில் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர், எனவே 2வது திருமணம் சரிதானே? சரியான கேள்வி கேட்டாங்க. 2வது திருமணத்தில் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர், எனவே 2வது திருமணம் சரிதானே? இதை வந்து நம்ம சரின்னு சொல்லிட்டா உடனே மக்கள் அதை பிடிச்சுக்குவாங்க. இதை தப்புன்னு சொல்ல முடியாது. இது தப்பும் இல்லை, சரியும் இல்லை, கர்மிக்கு தான் அது. 2வது திருமணம் சில பேர் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ முதல் மனைவியை வந்து நீங்க விட்டுறணுமா, டீலில் விட்டுறணுமா? இல்லை, முதல் மனைவியும் பார்த்துக்கணும். ஏன்னா உங்க கர்மிக் ரீதியாக நீங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக நீங்க 2வது திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த முதல் மனைவியினுடைய தாக்கம் அவங்களுக்கு வந்து அது பாதிப்பு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதனால நம்ம டெய்லி அந்த மன்னிப்பு கேட்கறது வரும்பொழுது, இல்லை இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இந்த செஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டெய்லி அந்த மன்னிப்பு கேட்கிற இது நம்ம கிளாஸ்ல வைப்போம். டெய்லி ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம டெய்லி மன்னிப்பு கேட்டு அன்னன்னைக்கு பேலன்ஸை, அன்னன்னைக்கு கர்மிக் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஐடியா இருக்கு, பண்ணுவோம் நாம. அப்போ அந்த முதல் திருமணத்தினால செய்த மனைவி வந்து அவங்க பல வகையில பாதிப்பாங்க, பல வகையில அவங்க சஃபர் ஆகும்போது அந்த தாட் நம்மளை பாதிச்சுன்னா இந்த திருமண வாழ்க்கையில் அது நம்மளை பாதிக்கும். அதனால வந்து 2வது திருமணத்தில் சில மகிழ்ச்சியாக இருக்கின்றது, எனவே 2வது திருமணம் சரிதானேன்றது சில கேஸ்ல அது சரிதான். ஆனா முதல் மனைவியை நீங்க வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு, பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்கு. அவங்க வேற மேரேஜ் பண்ணிக்கலன்னா அவங்கள முழுக்க பார்த்துக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அவங்கள கைவிட்டுட்டீங்க, 2வது மனைவி பேச்சு கேட்டுக்கிட்டு, 2வது மனைவி பிள்ளைகளுக்காக, 2வது மனைவியுடைய சுகத்துக்காக, 2வது மனைவியுடைய ஃபேமிலிக்காக நீங்க முதல் மனைவியை கைவிட்டுட்டீங்கன்னா அது உங்களுடைய பேட் கர்மா தான். அதனால முதல் மனைவியை நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா ஹாப்பியா வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க.
அப்படிதான் செய்யணும். முதல் மனைவி டீல்ல விட்டீங்க, அது உங்களுக்கு நெகட்டிவ் கர்மாவாக அமையும். ஓகே. அடுத்த கேள்வி, கணவனோ மனைவியோ உடலுறவு திருப்தி இல்லை என்றால் இரண்டாவது திருமணம் செய்வதில் என்ன தவறு? சரியான கேள்வி. கணவனோ மனைவியோ உடலுறவு திருப்தி இல்லை என்றால் இரண்டாவது திருமணம் என்ன தவறு? அப்படி இல்லை. அதை சரி பண்றதுக்கு என்ன வழின்னா பார்க்கணும். அதுக்காக நான் இன்னொருத்தர்கிட்ட போறேன், இன்னொரு அம்மா கிட்ட போறேன்னா போகக்கூடாது. அதை சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணிக்காம இன்னொருத்தர்கிட்ட தேடுறாங்க. அதனாலதான் ஜென்ரல் பேப்பர் நியூஸ் வருது, இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, அப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த குறைபாட்டை சரி பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இவர்கள் இதுக்கும் வழி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான தாம்பத்திய வாழ்க்கையில ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கு என்னென்ன மாதிரி மருந்துகள், என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு சித்தர்கள் தெளிவா நிறைய எழுதியிருக்காங்க. சித்தர்கள் மாதிரி விஷயம், இந்த விஷயத்தை டீல் பண்ணவும் நிறைய பேர் கிடையாது. நிறைய சித்தர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு ஆணுக்கு அந்த குறை இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு அந்த குறை இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணிக்கணும். நீ சரியில்லை, அதுக்காக நான் இன்னொருத்தர்கிட்ட போறேன், நீ சரியில்லை அதனால நான் இன்னொரு அம்மா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது, தப்பு. ஆனா இன்னைக்கு நிறைய அதுதான் போறாங்க. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டைவர்ஸ் கேசஸ்ல 95% இதான் ரீசன் ஆகிடும். ஆனா இந்த ரீசனை வச்சுக்கிட்டு நீங்க ஆப்போசிட்ல இன்னொரு செக்ஸ் கிட்ட போகாதீங்க. ஆண் பெண்ணுக்கிட்டயோ, பெண் ஆண்கிட்டயோ போகாதீங்க. உங்களுக்கு கூட அதை சரி பண்ணிக்கிற வழியை பாருங்க. நிறைய வழிகள் இருக்கு, நிறைய முறைகள் இருக்கு. பட் ஆங்கில முறை மருத்துவத்துல இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ரெண்டாவது சைட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனுடைய பலன்கள் டெம்பரரியாக தான் இருக்கு. காஸ்ட்லியா இருக்கு, சைட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கு, பலன்களும் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதை தவிர மற்ற முறைகள்ல எல்லாம் சரி பண்ணிக்கணும். ஆங்கில முறை மருத்துவத்தை நான் பெரும்பாலும் ரெஃபர் பண்றது கிடையாது. அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது கண்டிப்பா ஒத்து வராது. எந்த ஆங்கிலையும் அதை சரின்னு ஏற்றுக்க முடியாது. மற்ற மருத்துவ முறைகள்ல இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு நல்ல நிவாரணங்கள், முழு நிவாரணங்கள். அப்போ அந்த நிவாரணத்தை நீங்க அணுகி அதை முறையா நீங்க சரி பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷம் வாழ ஆரம்பிக்கணும். இதுக்காக இன்னொரு துணை தயவுசெய்து தராது. அடுத்தது, பொய் சொல்லி திருமணம் செய்தவர்கள் தகுதி இல்லை என்றால் எப்படி சேர்ந்து வாழ்வது? பொய் சொல்லி திருமணம் செய்தவர்கள் தகுதி இல்லை என்றால் எப்படி சேர்ந்து வாழ்வது? எந்த தகுதி இல்லைன்னு எழுதியிருக்கீங்க? பினான்சியலா பெரிய ஆளுங்க சம்பாதிக்கிறேன். அதே மாதிரி குடும்பத்துல எல்லாம் அமைதியா இருப்பாங்க, குடும்பங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. என்ன சொன்னாங்களோ அது எதுவுமே பொய் சொல்லி திருமணம் செய்தவர்கள் தகுதி இல்லை என்றால் எப்படி சேர்ந்து வாழ்ந்து ஒரு கொஸ்டின் எழுதுகிறாரு. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்றாரு. இந்த மாதிரி பொய் சொல்லி திருமணம் பண்றாரு தனுஷ் சினிமாவில் நிறைய. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, லவ் பண்றாரு, ஓடி ஓடி லவ் பண்றாரு. பெரிய பெரிய பணக்கார விஐபிங்க பொண்ணை லவ் பண்றாரு. அதை நீங்க காசு கொடுத்து பாக்குறீங்க சினிமா. ஆஹா சூப்பர், தனுஷ் சூப்பர், ஆஹா ஓஹோன்றீங்க. அது சொந்தமா வாழ்க்கையில வந்தா ஐயோ அம்மான்றீங்க. நியாயமா அது? சொல்லுங்க. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெரிய விஐபி, ஒரு மெக்கானிக்கு, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை இவர் லவ் பண்றாரு. குடும்பத்தோட போய் உட்கார்ந்து பாக்குறீங்க, ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி பாக்குறீங்க, சூப்பர்ன்றீங்க. வாழ்க்கையில அவங்களாம் என்கரேஜ் பண்றீங்க. ஆனா அதே தன்னுடைய வாழ்க்கையில வரும்போது ஐயோ அம்மா அக்கா இதெல்லாம் சரியான்னு கேட்குறீங்க. நியாயமாச்சு? சொல்லுங்க. சினிமாவில் எடுத்தா அது ரைட், ஓகே. பட் நடைமுறை வாழ்க்கையில வந்தா அப்படி இல்லை. பொய் சொல்லி திருமணம் செய்தாலும் சார், மாப்பிள்ளை வீட்டார் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க சார், பொண்ணு வீட்டார் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கணவன் தான், மனைவி தான். அப்படி வருவதற்கான மூல காரணத்தை நீங்க தான் செஞ்சிருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். பொய் சொல்லி ஒரு மாப்பிள்ளை வீட்டார் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க பொய் சொல்லி என்னென்ன பண்ணீங்கன்னு ரெக்கார்டு எடுத்தா அது நல்லாவே இருக்கும். பொய் சொல்லி பொண்ணு வீட்டார் ஏமாத்திட்டாங்க, பொண்ணு வீட்டார் பொய் சொல்லி எங்க ஏமாத்திட்டாங்க, நாங்க அப்பா இங்க ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா உங்க ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா அதுவும் நல்லா இருக்கும். சொல்லிக்கிறோம். இறைவன் சரியா தான் அமைச்சு கொடுக்குறாரு. இறைவனுடைய ஒரு விஷயத்திலேயோ இறைவனுடைய ஒரு செயல்பாட்டையோ நாம எப்பவுமே குறை கண்டுபிடிக்கவே முடியாது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. திருமணங்கள் இறைவனால் நிச்சயிக்கப்படுகின்றன. நீங்களும் நானும் கிடையாது, சம்பந்தப்பட்டவர்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க.
அதை இறைவன் வந்து டிக்ளேர் பண்ணி பர்மிஷன் கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பொய் சொல்லி ஏமாத்தி எந்த பொய் சொல்லி ஏமாத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மாப்பிள்ளை வீட்டார் இப்படிலாம் பொய் சொல்லி எங்க பொண்ணு வீட்டார் ஏமாயிட்டாங்க, பொண்ணு வீட்டார் இப்படிலாம் பொய் சொல்லி மாப்பிள்ளை வீட்டார் ஏமாயிட்டாங்க. இப்போ டைவர்ஸ் கேஸ்க்காக கவுன்சிலிங் நிறைய இப்படிதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் குறை சொல்லிக்குவாங்க. எப்படி பொய் சொல்லி ஏமாத்தினாங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இதே பொய்யை சொல்லி நீங்க ஏமாத்திருக்கிறீங்க அப்படின்றதுதான் உண்மை. அது மாப்பிள்ளை வீட்டாரா இருந்தாலும் சரி, பொண்ணு வீட்டாரா இருந்தாலும் சரி. அப்ப பொய் சொல்லி ஏமாயிட்டாங்க சார், அதெல்லாம் நியாயம் இல்லை சார், அதனால வந்து டைவர்ஸ் தான் சார், நாங்க போறோம் சார், பிரிச்சு வைக்கிறோம் சார் கணவன் மனைவி. மிகப்பெரிய பாவம். பஞ்சமா பாதங்கள்ல ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, பஞ்சமா பாதங்கள்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. இந்த பஞ்சமா பாதங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது, பனிஷ்மெண்ட் ரொம்ப அதிகம். அதான் பஞ்சமா பாதகங்கள், பாதகங்கள் மாபாதகங்கள், அதுலேயும் பஞ்சமகா பாதகங்கள். இதுக்கு மன்னிப்பே கிடையாது, அது பனிஷ்மெண்ட் அனுபவிச்சே ஆகும். அதனால தயவு செய்து பொண்ணு வீட்டாரு எங்களை பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டாரு பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தயவு செய்து நீங்க அந்த குறைபாட்டை இதுக்கு மேல என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு நீங்க சொல்ல வேண்டாம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இதுக்கு மேல நீங்க சொல்ல வேண்டாம், மாறிக்கோங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ இதையே நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். குறைந்தபட்சம் 10 மடங்கு, அதிகபட்சம் 100 மடங்கு. அதுல ஒரு பங்கு வேதனையை அதை நீங்க அனுபவிச்சு பார்க்கணும்ன்றதுக்காக தான் கலைஞன் அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்குறாரு. கர்மிக் லா வேற, மனுஷனுடைய லா வேற. கர்மிக் லா இஸ் டிசைன்ட் பை த அல்மைட்டி காட், சுப்ரீம் காட். அதனால தயவு செய்து பொய் சொல்லி திருமணம் செய்தவர்கள் இல்லை, தகுதி இல்லை என்றால் எப்படி சேர்ந்துதான் வாழணும். சேர்ந்து வாழ்வதற்கு நீங்க மறக்கணும், மன்னிக்கணும். ஏன்னா இது கிரியேட் பண்ணி கொடுத்தது நீங்க தான். அதனால இப்படி ஒரு கையை காட்டி டைவர்ஸ்க்கு போகாதீங்க, டைவர்ஸ் செய்யாதீங்க, டைவர்ஸ் குழந்தையே இருக்காதீங்க. அடுத்தது, மருமகள் குடும்பத்தில் எல்லோரிடமும் கணவன் வீட்டார்களிடமும் சண்டை செய்தால் எப்படி குடும்பத்தில் சேர்ந்து வாழ வைப்பது? மருமகள் குடும்பத்தில் புகுந்த வீட்லையா? ஓ, புகுந்த வீட்டுல மருமகள் சண்டை செய்தால் எப்படி குடும்பத்தில் சேர்ந்து வாழ வைப்பது? சரி. மருமகள் குடும்பத்தில் எல்லோரிடமும் கணவன் வீட்டாரிடமும் சண்டை செய்தால் எப்படி குடும்பத்தில் சேர்ந்து வாழ வைப்பது? ரைட்டு. மருமகள் இல்லங்க பாட்டி, சண்டை பிடிக்குது, யாரையும் கிட்ட சேர்த்த மாட்டேங்குது, இதை எப்படி சேர்ந்து வாழ வைக்கிறதுன்னு கேட்கிறாரு. ரைட், ஓகே, வாழ வச்சே ஆகணும், வேற வழியே இல்லை, அதான் சொல்லி சொல்யூஷன். அப்ப வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வாழ வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்படி இல்லை. வாழ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம கடவுள் இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்க மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் ஒரு பிரச்சனை கொடுப்பார். எல்லா நோய்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்து தான் நோய்களை கொடுப்பார். அதே மாதிரி அந்த மருமக வந்து வீட்டுல வந்து ஒரு ராட்சசியாக, வில்லியாக குடும்பத்துல இருக்குது அப்படின்னா, அது வில்லியாக ராட்சசியாக வர்றதுக்கு நாம தான் காரணமா இருந்தோம் அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் தான் முதல் கேட்வே வந்து அக்செப்டன்ஸ். ஆமா, நாம தான் பண்ணியிருக்கிறோம், நம்ம தான் இந்த மாதிரி ஒரு ராட்சசிய, நாம தான் இந்த மாதிரி ஒரு பேய, நாம தான் இந்த ஒரு கொடூரக்காரிய இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறோம். யாரு? கூட்டுக்கர்மா. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அந்த ராட்சசியாக, அந்த மருமகளாக வந்து உயிரை வாங்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க யாரெல்லாம் பாதிக்கிறீங்க அந்த குடும்பத்துல? கணவன் பாதிப்பாரு, கணவனுடைய அப்பா அம்மா, அந்த மாமனார் மாமியார், அவங்க கூட பிறந்தவங்க, இவங்கெல்லாம் பாதிப்பாங்க. இவங்க எல்லாமே பாசிட்டிவா சேர்ந்து பண்ண அந்த குரூப் கர்மா தான் இந்த டைம்ல குரூப்பா அப்படியே வந்து சஃபரார் மாதிரி இருக்காங்க. அப்ப இவங்க அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்கணும். சம்பந்தப்பட்ட கணவன், சம்பந்தப்பட்ட பெற்றோர், சம்பந்தப்பட்ட கூட பிறந்திருக்காங்க இல்லையா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, ஏன்னா அவங்களாலையும் பாதிப்பு இருக்கு இல்லையா, அவங்களும் இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கும் பொழுது முதல் கேட் ஓபன் பண்ணப்படும், இந்த சொல்யூஷன் ஓபன் பண்ணப்படும். அந்த செகண்ட் கேட் ஓபன் பண்ணும்போது தேர்ட் கேட், ஃபோர்த் கேட், அது அடுத்த செக்டர் இருக்கு. ஸோ அதையெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட ராட்சசியும் சாந்தமாக மாறுவாங்க. எப்பேற்பட்ட ராட்சசியும் டிக்ளேர் பண்றாங்க. இவனை வேற என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் தெரியல, அது சொல்லுவாங்க நிறைய, அது வாய்க்கு இருந்தா ரொம்ப ரொம்ப வரும். அந்த மாதிரி பேரை சொல்லி வருவாங்க. நீங்க ராட்சசினே வச்சுக்கணும். அந்த ராட்சசி
அந்த சனியன், அந்த யமன் எங்க குடும்பத்துல என்னைக்கு காலடி வச்சதோ அன்னைக்கே என் குடும்பத்துல சனி பிடிச்சி விட்டார். நிம்மதியே போச்சு, சந்தோஷமே போச்சு, நிம்மதியே போச்சு. ஸோ இது யாருடைய கூட்டு கர்மா? சம்பந்தப்பட்ட குடும்பத்துல இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருடைய கூட்டு கர்மா. மாப்பிள்ளை, மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருடைய கூட்டு கர்மா. அவங்களுடைய ஹிஸ்டரி, பாஸ்ட் லைஃப் ஹிஸ்டரி பார்த்தோம்னா இவங்க தான் அப்படி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அனைவருக்கும் அந்த மன்னிப்பு கேட்கணும். அடுத்த சில பரிகாரங்களை பண்ணணும். இதையெல்லாம் பண்ணும்பொழுது இந்த சூழ்நிலை மாறும். எப்பேற்பட்ட நபரையும் மாற்ற முடியும். எப்பேற்பட்ட நபரையும் மாற்ற முடியும். அதுக்காக நம்ம டியூன் பண்ணி மாற்றணும். நிறைய வழிகள் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நம்முடைய இந்து மத சாஸ்திரங்களும் சரி, பெரும்பாலும் எல்லா மதங்களிலே கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு வாழணும், கணவன் மனைவி சண்டை பிடிச்சிட்டு வாழணும், டைவர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மதமுமே சொல்லலை. எந்த மதமுமே சொல்லலை. சேர்ந்து வாழணும். அப்ப சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் பண்ண வழிய. எப்படி சேர்ந்து வாழ வைப்பது அப்படின்றது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணா தெரியும். அதுக்கு தான் இறைவன் இருக்காரு. அவர் தானே சேர்த்து வச்சவர். திருப்பி பிரிக்கிறதுக்கு போகும்போது சேர்த்து வைக்க வேண்டிய வழி காட்டக்கூடியவர் அவர் தானே. ஆனா அவர் சொல்லி வச்சு கேட்க மாட்டோம். நம்ம மனசு என்ன தோணுதோ அதை நம்ம செய்வோம். தட்ஸ் வை வி ஆர் கெட்டிங் சஃபரிங். முடிச்சு போட்டவர் அவரு, சேர்த்து வச்சவர் அவரு. அப்ப அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், இதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். அவர் வழி சொல்லுவார், அதை ஃபாலோ பண்ணணும். இந்த கேட்கிற டெக்னிக் எப்படி, அவரை எப்படி, கடவுளை எப்படி கான்டாக்ட் பண்றது, கடவுள்கிட்ட எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போறது, அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரு, அதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதை லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ எப்பேற்பட்ட கொடுமைக்காரியாக இருந்தாலும் மாற்ற முடியும். பரமசாதுவாக மாற்ற முடியும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த முறைகளை நீங்க பயன்படுத்துவீங்க. சித்தர்கள் சொல்லிய, இறைவன் அருளிய அந்த முறைகளை நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களோட ஒற்றுமையாக சேர்ந்து நல்லதொரு குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வாழ முடியும். பாசிபிள் தான், இம்பாசிபிள்லாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு இதோட போதும். டைம் 6:15 முடிச்சுக்குவோம். நாளைக்கு நாம் அந்த பணத்தை பற்றி பேசுவோம். அது பெரிய சப்ஜெக்ட். அது நிறைய எபிசோட் போகும் போல இருக்கு, பேசுவோம். இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புகள் நிறைய கொரிஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கும் நாம் ஆன்சர் பண்ண ஆரம்பிப்போம். அதையும் செய்வோம். பணத்தை பற்றியும் வணக்கம். நான் ரங்கநாதன், பெங்களூர்ல இருந்து. இந்த டைவர்ஸ் மேட்டர் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விடுங்க. ஃபர்தராக டிக்ளேர் பண்ணுவோம். தயவுசெய்து கணவன் மனைவிகளை சேர்ந்து வாழ வைங்க. அது கோடி கோடி புண்ணியம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு காக்கும். கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது பாசிபிள் இல்லை, இம்பாசிபிள் சொல்லாதீங்க. வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன் இஸ் பாசிபிள் ஃபார் காட். வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன் இஸ் பாசிபிள் ஃபார் காட். மனிதனுக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள் கடவுளுக்கு சாத்தியமானவை. மனிதனுக்கு சாத்தியமே இல்லாத, வாய்ப்பே இல்லாத விஷயங்கள் கடவுளுக்கு சாத்தியமானவை. அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். ஸோ பிரிந்திருக்கின்ற மணமக்களை சேர்த்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிவைன் கிட்ட சரண்டர் ஆகி, டிவைன் கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டீங்க, அந்த ஈகோ எல்லாம் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களை சேர்த்து வைப்பார். முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு மேரேஜ், பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, இன்னொரு மேரேஜ் ட்ரை பண்றது மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு பழைய கணவனோட, பழைய மனைவியோட சேர்ந்து வாழ முயற்சி செய்யுங்க. இந்த மெசேஜ் தான் இன்னைக்கு ஒரு டேக்அவே. இந்த மெசேஜை கொண்டு போங்க. லைஃப்ல எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. சந்தோஷமாக இருப்பதற்கு வழிகாட்டுவதன் மூலம் நல்ல கர்மாவை சேர்த்துக்கணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா ஒரு வணக்கம் சார். வணக்கம். நான் ரங்கநாதன், பெங்களூர்ல இருந்து. ஐயா எனக்கு லிங்க் வரல. எனக்கு இந்த டெய்லி லிங்க் கொடுங்க எனக்கு. லிங்க் வரலங்கிறீங்களா? ரங்கநாதன் சார் வணக்கம். ஆமாங்க. நீங்க குரூப்ல இருக்கீங்களா? குரூப்ல இருக்கேன்னு நான் நம்பர் கொடுத்தேன் அன்னைக்கு, 4 நாளைக்கு முன்னாடி. ஒரு நிமிஷம். ஆமா, நான் போட்டிருந்தேன். நம்பர் சொல்லுங்க. 98 458 67 007. ரங்கநாதன்ங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. ஆல்ரெடி குரூப் உங்களுக்கு தனியா மெசேஜ் அனுப்பணுமா? ஆமா சார், டெய்லி இந்த லிங்க் எனக்கு கிடைக்கல. நான் கிருஷ்ணசாமி கிட்ட வாங்கி உள்ள வரேன்.
அப்படியா? சரி, நான் டெய்லி உங்களுக்கு செப்பரேட்டா சொக்கலிங்கம் சாருக்கு டெய்லி செப்பரேட்டா அனுப்பிடுவேன். ஆ, உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்க இதுல சரி. வர முடியலன்னா தனியாவே அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ நன்றி, தேங்க்யூ நன்றி. நன்றி. ஓகே. வணக்கம். மீண்டும் இனிய காலை வணக்கம். இந்த செய்தி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கோம். தர்மம் பண்ணுங்க, புண்ணியம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஆஹ் உங்களால் பெரிய அளவில் தர்மம் செய்ய முடியவில்லை என்றாலோ, புண்ணியம் செய்ய முடியவில்லை என்றாலோ, குறைந்தபட்சம் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களால் எத்தனை குடும்பங்கள் பயனடைகிறதோ, எத்தனை கணவன் மனைவிகள் டைவர்ஸ் செய்யலாம் என்ற முடிவிலிருந்து மாறுகிறார்களோ, அந்த குடும்பத்தை சார்ந்த கோடான கோடிய புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும். எனவே குறைந்தபட்சம் தர்மம் செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய வேண்டும் அப்படி என்று நினைப்பவர்கள் இந்த வீடியோவை குறைந்தபட்சம் ஷேர் பண்ணாலே போதும். அதற்கான புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒருத்தர் கேட்டிருக்காரு, கல்யாணம் பண்ண ஒரு மாசத்துல ஒரு மருமக மாமனார்கிட்ட கேட்டிருக்காரு, ஏமாமா உங்க பொண்ணு ரொம்ப அடக்கமான பொண்ணு, வாயே திறக்காதுன்னு சொன்னீங்களே, ஆனா இப்ப வாயே மூட மாட்டேங்குதே, ஏன் இப்படி ஒரு பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் சொன்னாரு, நான் பொய் சொல்ல மாப்பிள்ள, தூங்கும்போது என் பொண்ணை பாருங்க, வாய் மூடிக்கிட்டு தான் இருக்கா. யோ, தூங்கும்போது எல்லாருமே மூடிக்கிட்டு வாய் மூடிக்கிட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரா. பட் எதுக்குன்னா, எந்த சூழல்ல எப்படி திருமணம் நடந்திருந்தாலும் திருமணம் செய்த பிறகு நிச்சயம் ஒரு ஆண் அந்த பெண்ணோடும், ஒரு பெண் அந்த ஆணோடும் தான் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற உறுதியான முடிவோடும் பல்வேறு தகவலோடும் விவாகரத்திற்கான கர்ம ரீசன் என்ன என்பதை உலகத்தில் இதை தவிர வேறு யாரும் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்ற கருத்தோடு இந்த நிகழ்ச்சியை இதுடன் நிறைவு செய்கிறேன். இறுதியாக இறைவணக்க பாடலோடு. தேங்க்யூ சார். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். புரியுது சார். நன்றி. நன்றி. அவருக்கு